இந்த வீடியோவில் ஃபார்முல்ல உள்ள ஸ்வாப் ஃபினிஷிங் டூல்பாத்தில் உள்ள ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். போனோம்னா டூல்பாத்தில் ஃபினிஷிங்கில் போனீங்கன்னா ஸ்வாப் ஃபினிஷிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேன், எந்த ஒர்க் பிளேனோ அந்த ஒர்க் பிளேனை செலக்ட் பண்ணிக்காங்க. ரெண்டாவது பிளாக்கு பேராமீட்டர் சைஸ் என்னமோ அதை டிபைன் பண்ணிக்காங்க. டூலு மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸ்வாப் ஃபினிஷிங்கில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சைடா அவுட் சைடான்னு கேட்கும். அவுட் சைடு கொடுத்தோம்னா சர்ஃபேஸ்க்கு வந்து அவுட் சைடில் ரன் ஆகும். எக்ஸாம்பிள் சர்ஃபேஸுக்கு அவுட் சைடில் ரன் ஆகுது. இன்சைட் கொடுத்தி அப்படின்னா இப்போ ஜென்ரேட் ஆகாது. கவுஜுக்கு அன்டிக் பண்ணிட்டேன்னா இப்போ ஜென்ரேட் ஆகும். மாடலுக்கு வந்து இன்சைடு வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஷோ பண்ணி காமிக்கிறோம். இன்சைடு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உள்ள ரன் ஆகும். அவுட் சைடு கொடுத்தீங்கன்னா அவுட் சைடு வந்து ரன் ஆகும். கவுச்சைக்கு அன்டிக் பண்ணிட்டேன்னா மாடலுக்குள்ள கூட ரன் ஆகும். அதனால எப்பவும் டிக் பண்ணிக்காங்க. நான் இப்போ அவுட் சைடு வச்சு ரன் பண்ணிடுறேன். சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணினா இப்போ அவுட் சைடு வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அலாங் ஜெட் ஆக்சிஸ்னா டூல் வந்து ஒர்க் பிளேனுக்கு ஏற்றாப்புல வெர்டிக்கலாக ரன் ஆகும். எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறான். மல்டி கட்ஸ் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிடுறான். அலாங் ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னா ஜெட் ஆக்சிஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கேற்றாப்புல டூல் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இதே இது ஃப்ரம் ஜெட் ஆக்சிஸ் கொடுத்தி அப்படின்னா இந்த ஜெட் வெக்டாருக்கு வந்து பெர்பெண்டிகுலராக கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக கிரியேட் ஆகிருக்கு. இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறான். அப்படியே பெர்பெண்டிகுலராக ஜென்ரேட் ஆகும். இந்த ஜெட் வெக்டாருக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ரன் ஆகும். இந்த சிமுலேட் பண்ணோம்னாலே தெரியும். சிமுலேட் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ரன் ஆகுது. அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல அது அலைன் ஆகிருக்கு. ஆனால் டூல்பாத் ஜென்ரேட் ஆகிறது வந்து இந்த ஜெட்டாக்ஸ் வெக்டாருக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ஜென்ரேட் ஆகும். டூல்பாத் வந்து நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அலாங்க்கு தான் ரன் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு அலாங் ரன் பண்ணிக்கலாம். இதே டூல்பாத் வந்து ரிவேர்ஸில் ரன் ஆகணும்னா ரிவேர்ஸ் ஆக்சிஸ் குத்தி அப்படின்னா அப்படியே 180 டிகிரி திரும்பி ரன் ஆகும். இப்போ சிமுலேட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 180 டிகிரி திரும்பி ரன் ஆகுது. இது மாதிரி வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைடு ப்ரொஃபைல் வேணும்னா அது ஆப்போசிட் சைடு ப்ரொஃபைல் வேணும்னா இது மாதிரி ரிவேர்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இது அலாங் ஜெட் ஆக்சிஸில் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா டூல் வந்து பாட்டத்துலேருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆகும். இதை சிமுலேட் பார்த்தீங்கன்னா டூல் வந்து பாட்டத்துலேருந்து ரன் ஆகும். இது மாதிரி நம்ம ரன் பண்ணுறதுனா கூட ரன் பண்ணிக்கலாம். டூல் பாட்டத்துலேருந்து இப்படி ரன் பண்ணணும்னா நம்மளோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல டூல் ஆக்சிஸோட அலைன்மெண்ட்டும் வந்து மாற்றிக்கலாம். ரிவேர்ஸ் ஆக்சிஸ் தேவையில்லை, அதனால அன்டிக் பண்ணிடுறான். அன்டிக் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த சர்ஃபேஸை வச்சுட்டு நார்மலாக ஒன்று கால்குலேட் பண்ணி காமிக்கிறான். இது வந்து 0 காண்டி இருக்கு. இல்லை ஒரு 5 வச்சுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டூல் பார்த்துக்கு இதுக்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இது வந்து சர்ஃபேஸில் ஸ்டாக் வைக்கிறேன்னா இந்த ரேடியல் ஆப்ஷனில் கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்றாப்புல மூவ் ஆயிரும். இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் பிட்வீன் டூல் அண்ட் சர்ஃபேஸ். டூலுக்கு சர்ஃபேஸுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி காமிக்கிறான். பார்த்தீங்கன்னா 5 mm இருக்கு. இது மாதிரி ரேடியல் ஆப்செட்டில் ஸ்டாக் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். இந்த ப்ரொஃபைல் சிம்பிளாக இருக்கு. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்குலாம் சைடில் ஸ்டாக் வைக்கணும்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் சர்ஃபேஸ் ஸ்டாக் வைக்கணும்னா ரேடியல் ஆப்செட்டில் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபேனிங் டிஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்னொரு மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸ்வாப் ஃபினிஷிங் டூல் பார்த்து ஓப்பன் பண்ணிடுறான். அண்டர்கட் ப்ரொஃபைல் ரன் பண்ண போகிறான். இதை செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபேனிங் டிஸ்டன்ஸ் வந்து 0 கொடுத்துருக்குறான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ் போகும்போது
0 இருந்துச்சுன்னா அதை சர்வீஸ்க்கு ஏற்றாப்புல சடனாக சேஞ்ச் ஆகும். இந்த சிமுலேஷன் பார்த்தோம்னா இந்த சர்வீஸ் எண்டு வந்த பின்னாடி தான் அதோட சர்வீஸ் டைரக்ஷன் ஏற்றாப்புல டில்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா டூல் வந்து வெர்டிகலாக தான் இருக்கு. இதே மினிமம் ஸ்பேனிங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30 mm கொடுக்குறான். இதோட சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா அது 30 mm முன்னாடியே டூல் பாத் வந்து ப்ரிஃபர்டாக டெல்ட் ஆயிரும் அடுத்த சர்வீஸ்க்குள்ள ஆங்கிளுக்கு ஏற்றாப்புல. பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக ரன் ஆகுது. 30 mm முன்னாடியே அந்த சர்வீஸ்க்கு ஏற்றாப்புல டெல்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா டூல் ஆக்சிஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆகாது. இது நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். இந்த 30 mm முன்னாடியே டெல்ட் ஆயிடுச்சு. இந்த 0 கொடுத்த டூல் பார்த்து சிமுலேட் பண்ணி காமிக்கிறோம். இது 0 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிட்ட வந்த பின்னாடி தான் அதுக்கு ஏற்றாப்புல டெல்ட் ஆகும். இது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபேனிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் அட் எண்ட் பிளேன் இருக்கு. இதை டிக் பண்ணிக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த சர்வீஸோட எண்டில் வந்து லேட்டர்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல டெல்ட் ஆகி ரன் ஆகும். அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக அந்த சர்வீஸ்க்கு ஏற்றாப்புல ரன் ஆகும். ஃபேனிங் என்னைக்குன்னா ஆகாது. அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஃபேன் எண்ட் ப்ளஸ் அன்டிக் பண்ணிட்டோம்னா ஃபுல் பார்த்து வந்து டோட்டல் சர்வீஸ்க்கு ஏற்றாப்புல சிமுலேட் ஆகி ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ சர்வீஸ் லேட்டர்ஸ் இருக்கு. இதை டிக் பண்ணோம்னா இந்த வயர் ஃப்ரேம் மோடு வச்சிடுறேன். இந்த சர்வீஸோட லேட்டஸ்ட்க்கு ஏற்றாப்புல டூல் பாத் வந்து ரன் ஆகும். இது வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம் நம்ம ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டாண்டிங் டாலரன்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ தான் இதை கொடுத்துருங்க. கட்டிங் டைரக்ஷன் என்னமோ செலக்ட் பண்ணிக்காங்க. டாலரன்ஸ் நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ஒய் ஸ்டாக்கு ஜெட் லவ் ஸ்டாக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். இந்த டூல் பாத் வந்து ப்ரைவ்யூ பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் டூல் பாத் எப்படி கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்வீஸ் லேட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைவ்யூ பார்க்கணுன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கு. அது எப்படி ஒர்க்கான்னு சொல்லி இன்னொரு மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 0 காண்டி ரன் பண்ணிங்கன்னா டூல் பாத் சிமுலேட் பண்ணி காமிக்கிறோம். டூலோட எஜ் வந்து கரெக்டாக அந்த சர்வீஸோட பாட்டத்து வரை கரெக்டாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நம்ம டூல் பாத் வந்து 5 mm 10 mm கீழே இறக்குறேன்னா இறக்கலாம். 5 mm கொடுத்தி அப்படின்னா மேலே 5 mm மேலே நின்றோம். மைனஸில் கொடுத்தோம்னா சர்வீஸ் எஜ்ஜிலேருந்து -5 mm கீழே இறங்கும். நீங்கள் கவுச் டிக் பண்ணியிருந்தோம்னா மாடலுக்குள்ளார இறங்காது. இப்போ -5 mm கொடுத்துருக்குறேன். -5 mm வந்து மாடலுக்கு எங்கேயும் பிளைன் ஆறாப்புல இருந்துச்சுன்னா நீங்கள் கவுச்சை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா மாடலுக்குள்ள டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகாது. இது மாதிரி பாட்டத்தில் வந்து நம்ம லெவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டூல் பாத் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா அந்த பரு மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஆங்கிளாக டெல்ட் ஆகி ரன் ஆனோம்னா இது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டாப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்னா கீழே உள்ள சர்வீஸ்க்கு ஏற்றாப்புல ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆகும். இப்படி இல்லாட்டி டாப்பு பாட்டத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ஒர்க் பிளேனை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பிளேன்லேருந்து கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈஸியானது பாட்டத்தை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடலில் இடிக்கும் போது ட்ரேஸ் ஆகி போகணுமா லிஃப்ட் ஆகி போகணுமான்னு இருக்குது. ட்ரேஸ் கொடுத்துருங்க, மாடல் மேலே ட்ரேஸ் ஆகி போயிடும். அப்பர் லிமிட் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கேட்குது. இது வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா மல்டிகட்ஸ் ஆன் பண்ணி இந்தியா மட்டும்தான் ஒர்க் ஆகும். மல்டிகட்ஸ் வந்து ஆப்செட் டவுன் கொடுத்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாப் காண்டியே ரன் ஆகுது. எனக்கு வந்து ஒரு 5 mm மேலேருந்து ரன் ஆகணும்னா கவுச் அவேடன்ஸில் போயிட்டு ஆப்செட் வந்து 5 mm கொடுத்தீங்கன்னா 5 mm மேலேருந்து ரன் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாட்டத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை ஒர்க் பிளேனை கூட வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டாப் சர்வீஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிடுறேன், அதான் ஈஸியானது. பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 5 mm மேலேருந்து ஒடியாருது. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்ராக்ட் ஆகிருக்கு அதிகமாக. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா மல்டிப்ளை கட்ஸில் போனீங்கன்னா ஆப்செட் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த டாப்ல உள்ள ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ப்ரொஜெக்ஷன் ஆகி கீழே வந்து ரன் ஆகும். இதே இது ஆப்செட் அப் கொடுத்தீங்கன்னா பாட்டத்தில் உள்ள ப்ரொஃபைலுக்காண்டி ப்ரொஜெக்ஷன் ஆகி டாப்பில் வந்து ரிட்ராக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா டாப்பில் ரிட்ராக்ட் ஆகிருக்கு.
இந்த பாட்டத்தில் உள்ள ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ஆப்செட் ஆகி மேலே வரும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இதே மெர்ஜ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, 2 ப்ரொஃபைலுக்கு இது டாப்ல உள்ள ப்ரொஃபைலுக்கு டாப்ல உள்ள மாரி ரன் ஆயிரும். பாடத்துல உள்ள ப்ரொஃபைலுக்கு பாடத்துல உள்ளாப்ல ரன் ஆயிரும். இதோட ஸ்டெப் டார்கெட் வந்து அதுவே ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். இப்படி ரன் பண்றது தான் ரிட்ராக்ட் வந்து கம்மியா இருக்கும். டூல்பாத் ரிட்ராக்ட் அதிகமா இருக்கு. நான் இத கண்ட்ரோல் பண்றேன். இப்ப சிமுலேட் பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸா அந்த ப்ரொஃபைலுக்கு ஏத்தாப்புல ஆங்குலர் டெல்டா ரன் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மணி சர்வீஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா, ரிஜின் வேணுமா, லெவல் வேணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோட்ஸ் 2 பாஸ் வேணுமா, 3 பாஸ் வேணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஜெட் லெவல்ல. 3 பாஸ் குடுத்தீங்கன்னா 3 பாஸ் வரும். இது மாரி நம்ம ரெக்ரூட்மெண்ட்க்கு ஏத்தாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2டி குடுத்தோம்னா, இந்த மாரி ப்ரொஃபைல் ஓட்டும்போது, இந்த கார்னர்ல போகும்போது ஆர்க் மாரி ஸ்மூத்தா திரும்பி போகும். 2டி குடுத்தீங்கன்னா, XYல மட்டும் எடுத்துக்கும். XY, Z 3லயுமே எடுத்துக்கும். நமக்கு எது தேவையோ அதுக்கேத்தாப்புல குடுத்துக்கலாம். நான் அப்போதைக்கு எதுவும் குடுக்கல. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஸ்மூத்திங் வந்து டூல்பாத் வந்து இது மாரி அப் டவுன்ல போம்போது, டூல் ஸ்மூத்திங் வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குது. நம்ம ரெக்ரூட்மெண்ட்க்கு ஏத்தாப்புல அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டூல் ஆக்சஸ்ல போனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் குடுக்கலாம். அப்படி இல்லாட்டி லீட் அண்ட் லீன் குடுக்கலாம். 3 ஆப்ஷன் தான் குடுக்க முடியும். மத்தது குடுத்தீங்க அப்படின்னா, மத்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா அலாரம் வந்துரும். வெர்டிகல், லீட் அண்ட் லீன், ஆட்டோமேட்டிக் இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் குடுக்க முடியும். வெர்டிகல் வந்து எந்த மாரி இடத்துக்கு ஓட்டலாம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் மட்டும் ஓட்டணும் அப்படின்னா, அது வெர்டிகல் வால் ஓட்டணும்னா, செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா, பிளாக் இல்ல. நான் பிளாக் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த சர்வீஸ் மட்டும் ரன் ஆகணும்னா, பவுண்டரி பிளாக் எதுவுமே கிரியேட் பண்ணாம, செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆயிரும். மைனஸ்ல எவ்வளோ வேணும், டாப்ல இருந்து எவ்வளோ வேணும்னு சொல்லி ஈஸியா பவுண்டரியோட கிரியேட் பண்ணாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வந்து எனின்னு கூட மாத்திக்கலாம். இது மாதிரி ஸ்வாப் ஃபினிஷிங் வந்து இது மாதிரி வெர்டிகல் வால் ஓட்டணும்னா, ஸ்வாப் ஃபினிஷிங் வால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பவுண்டரி இந்த மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்ல. அதை செலக்ட் பண்ணோம்னா, சுற்றி உள்ள வால் வந்து 3 ஆக்ஸில் வெர்டிகலாக ரன் ஆயிடும். அதுக்கு வந்து நம்ம 2 ஆக்ஸ் வந்து வெர்டிகல் வச்சுட்டு ரன் பண்ணால் போதும். வச்சுட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா, அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ரெடியாக ரன் ஆகுது. இது மாதிரி வேண்டாம் அப்படின்னா, மல்டிகேட்ஸில் போயிட்டு பாட்டத்துலேருந்து பாட்டம் ப்ரொஃபைல் வந்து ஆப்செட் பண்ண மேலே அப்படின்னா, இதுக்கேற்றாப்புல கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.